எல்லாம் இன்பமயம். தருமம் தலை காக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தருமங்களில் எத்தனையோ வகை இருக்குது. ஆனால் நாம் எதிர்பார்க்காம செய்கிற செயல்தான் சிறந்த தர்மம். நாம் செய்கின்ற தர்மத்தை திரும்பி அவங்க நமக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு அப்படி கொடுத்தா அது கொடுக்கல் வாங்கல்னு ஆகிடும். அதற்காகத்தான் தர்மத்துக்கு ஒரு வழிதான் சொல்லுவாங்க. அந்த ஒரு வழியில் கூட நாம் செய்கின்ற தர்மத்தால் மற்றவர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறார்கள், அடைகிறார்கள், இந்த விஷயங்களை நாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். இறைச்சிட்டா அது தர்மம் ஆகாது. இறைத்ததை வளர்த்து வச்சா அது செடி போல வளர்ந்து அந்த செயலுக்கு மற்றவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது தான் தர்மத்தினுடைய ஒரு விளைவு நாம் அனுபவிக்க முடியும். அதனாலே நான் தர்மம் பண்ணுறேன், நான் அன்னதானம் பண்ணுறேன், நான் வஸ்திரதானம் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தர்மங்கிறது மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடியதை செய்கிறதுனாலும் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். அதனால தான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு ஒரு பழமொழி சொன்னாங்க. தர்மத்தை செய்தாலும் அதை நல்லவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம். ஆகையினால நாம் தர்மத்தை செய்கிறோன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் கெட்டு போகிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடாது. இதை நாம் கடைபிடிப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.